சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடர்பாக சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. காமராஜர் சாலை, ராஜாஜி சாலைகளில் செல்ல அனுமதி அட்டை இலவசம் அப்படிங்கிறத வாகன ஓட்டிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 7, 11, 13, 15 தேதிகளில் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என்பதை உணர்ந்து வாகன ஓட்டிகள் செயல்பட வேண்டும். கொடிமர சாலையில் செல்ல அனுமதி அட்டை அவசியம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்க்குறோம். இதை பற்றி கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசிதரன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. சுதந்திர தின விழா நடைபெறுவதையொட்டி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13 மற்றும் 15 தேதிகளில் சென்னை கோட்டை சுற்று வட்டாரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுவதாகவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. உழைப்பாளர் சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரையிலான காமராஜர் சாலை, போர் நினைவு சின்னம் முதல் இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதி வரையிலான ராஜாஜி சாலை மற்றும் கொடிமர சாலையில் அனுமதி அட்டை பெற்ற வாகனங்கள் தவிர பிற வாகனங்களுக்கு அனுமதி இல்லை எனவும், காமராஜர் சாலையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக பாரிமுனை செல்லும் வாகனங்கள் வாலாஜர் சாலை, அண்ணா சாலை, முத்துசாமி பாலம், முத்துசாமி சாலையிலிருந்து ராஜா அண்ணாமலை மன்றம் உள்ளிட்ட வழியாக செல்லக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரிமுனையிலிருந்து தலைமைச் செயலம் வழியாக காமராஜர் செல்லும் வாகனங்கள் பாரிஸ் கார்னர், வடக்கு கோட்டை சாலை, ராஜா முத்துசாமி சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாலாஜர் சாலை வழியாக மீண்டும் காமராஜர் சாலை வந்தடையும் எனவும், இந்த சிவப்பு மற்றும் பர்பிள் நிற அனுமதி அட்டை வைத்திருப்போர் காலை 8:30 மணிக்குள் ராஜாஜி சாலை வழியாக சென்று தலைமைச் செயலக உள்வாயில் இறங்கி கோட்டை வளாகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் வாகனங்கள் நிறுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை வாகனங்கள் நிறுத்தத்தில் வாகனங்களை நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனுமதி அட்டை இல்லாதவர்கள் போர் நினைவு சின்னம் அருகே இறங்கி தங்களது வாகனங்களை தீவுத்திடல் வாகன நிறுத்தத்தில் நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் எங்கெங்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த தேதிகளில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.